பூர்வராங்கல்ல வந்தார், நடித்தார். அடுத்தடுத்து வந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக அப்படி காமிச்சார். ஆள் அந்த டைமில் வந்து பார்த்தா கருப்பாக பரட்டை மாதிரி எல்லாம் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்களுக்கான முகம் இல்லை. அவர் வந்து இந்த மாதிரி சிகரெட்டை வந்து ஸ்டைலாக தூக்கி போட்டு பிடிச்சி நிறைய பேர் வந்து தம்முக்கு வந்து அடிக்ட் ஆனதுக்கு காரணம் அவராக இருந்தார். இந்த மாதிரி நடிகர்கள் வந்து தன்னோட ரசிகர்களோட பாக்கெட்லேருந்து கிட்டத்தட்ட கையை விட்டு எடுக்கிற மாதிரி இது வந்து பண்ணுறது தவறான விஷயம். அது மாதிரி ரஜினியை பொறுத்த மட்டும் நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதை எல்லாத்துலேயும் சின்சியாரிட்டியும் இந்த மேலே ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல, வெறி. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா கன்சல்டன்ட் கசலி அவர்கள் தான். ஸோ ரஜினி 50 years அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் விஜய் தயா, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன் சார். ஸோ ரஜினியின் 50 வருடங்கள் 2025 சொல்லலாம். ஸோ அபூர்வ ராகங்கள்லேருந்து கூலி வரைக்கும் அவரோட ஜேர்னி, அவரை பற்றி சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. மணிக்கணக்காக பேசலாம். ஏற்கனவே நிறைய பேர் மணிக்கணக்கு நிறையா பேசிட்டாங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக அப்படி சொல்லப்போனால், அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சாதாரணமாக ஆரம்பித்து வில்லனாக வந்து ஒரு ஹீரோவாக வந்து இன்னும் 75 வயசுலேயும் ஹீரோவாக தான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது அதை தன்னோட இதை வந்து தக்க வச்சுக்கிட்ட ஒரே ஒரு ஹீரோ இந்திய அளவில். உலக அளவில் எனக்கு சொல்ல தெரியலை. இந்திய அளவில் எடுத்தோம்னா ரஜினி மட்டும்தான். 75 வயசுலேயும், அதாவது அந்த ஏஜுக்கு ஏற்ற வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து கேரக்டர் இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஹீரோவாக தான் நடித்து, அதே மாதிரி இப்போ அவர் படம் பண்ணால் 500 கோடி ரூபாய் கன்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல எத்தனை பேர் வந்து இன்னும் ஒரு புதுசாக வர்ற ஆட்களும் ஓரளவு மார்க்கெட்டு பிடிச்சிட்டு இருக்க ஆட்களும். உதாரணத்துக்கு வந்து 500 கோடி ரூபா நமக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷாலுக்கு வந்து ஆசை இருக்காதா, சூர்யாவுக்கு இருக்காதா, ஜெயம் ரவிக்கு இருக்காதா, விக்ரமுக்கு இருக்காதா, கார்த்திக் இருக்காதா, ராகவா லாரன்ஸு, இப்படி அடிச்சிங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல. நீங்கள் வந்து விஜய் வந்து அரசியல் போயிட்டார், அதில் விட்டுருவோம். ஈவன் 500 கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து அஜித்துக்கு இருக்காதா, எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரையும் தாண்டி இன்னும் வந்து போட்டின்னு எடுத்தாச்சுன்னா ரஜினிக்கு அடுத்த இடத்துல கமல். இன்னும் வந்து 2 பேரும் வந்து போட்டு நிற்கிறாங்கல்ல. ஒரு விக்ரம் இவ்வளோ தூரம் கலெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை தாண்டி ஜெயிலர் கலெக்ட் ஆகுது. ஸோ தன்னோட இடத்த இன்னும் தக்க வைக்கிறதுல வந்து தன்னைத்தானே மார்க்கெட் பண்ணிக்கிறார்ல. அதில் ரஜினிக்கு ஈடு வந்து ரஜினி தான். முதல்ல வந்து வர்றாரா, தனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமா, என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும் எல்லா இடத்துலையும் பணிவாக போய் அதுக்காண்டி வந்து பூர்வராங்கல்ல வந்தார், நடித்தார். அடுத்தடுத்து வந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக அப்படி காமிச்சார். ஆள் அந்த டைமில் வந்து பார்த்தா கருப்பாக பரட்டை மாதிரி எல்லாம் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்களுக்கான முகம் இல்லை. ஆனால் அதையும் ஹீரோக்களுக்கான முகமாக மாற்றி அப்படின்னு அவரை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கலாம், நிறையா பேசலாம். நீங்கள் வந்து கமல் வந்து ஒரு சிறந்த நடிகர். ஒரு சீன்லேயும் பார்த்திங்கன்னா, அதாவது சில சீன்லாம் பார்த்தா கமல் வந்து நடிக்கிறாருன்னே தோணாது, அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மகா நடிகன் அவருக்கு பக்கத்தில் வந்து ரஜினி வந்து அவ்வளோ பெரிய நடிகரா அப்படின்னா சைலண்ட்டாக நடிக்கக்கூடிய, நீங்கள் பழைய இது படிக்காதுன்னு எடுத்துக்கங்க, தர்மதுரை எடுத்துக்கங்க அந்த இடையில, அப்புறம் ஈவன் குரு சீசன் எடுத்துக்கங்க. ஓகே, ரொம்ப முழுக்க காமெடியாக பண்ண வேலைக்காரன் படத்தை எடுத்துக்கங்க. அப்படி எடுத்து அப்புறம் இப்போ வரைக்கும் கடைசியாக ஜெயிலர் படத்தில் கிளைமேக்ஸ் வரும் பார்த்திங்கள்ல, அதில் வந்து தன் பையன் அங்கே நிற்பான். தன் பையன் தான் இங்கே தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியும். கடைசி எல்லாம் கேட்டு அப்படியே திரும்பி வேறு ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்னா அந்த இடத்துல அவர் முகம், அவர் கண், அந்த நடிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக ரொம்ப சூப்பராக. அப்போ அவர் வந்து அவரும் ஒரு மிகப்பெரிய சிறந்த நடிகர். ஆனால் தனக்கு இது வரும், தன்னை வந்து இதோடு அப்படியே போவோன்னு பண்ணுறாரே ஒழிய மற்றபடி மிக சிறந்த நடிகர். அதே மாதிரி கமல் அவருக்கோட உயரம் இருக்குல்ல, அவருக்கு பத்திரிக்கையாளர்லேருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கிது. அதை தாண்டி இவரும் வந்து பெருசாக வளரணும், கமலை தாண்டி பெருசாக இருக்கணும். வளர்ந்துட்டார் ஒரு கட்டத்தில், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வளர்ந்துட்டார். வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை தக்க வைக்கணும்ல, அதுக்கான மெனக்கடல். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு படம் வந்து இப்போ பார்க்கின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஓகே, அதில் கண்ணு கொள்ளை எடுத்தாலும் ஒரு படம் வந்திருக்கு. உடனே அவரை கூப்பிட்டு வச்சு படம் பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு கதை இருந்தால் சொல்லு.
அப்படின்னு யங்ஸ்டர்ஸாக கூப்பிட்டு நல்ல நல்ல கதை இருக்கான்னு கேட்டு அப்புறம் தன்னை வந்து மெருகேற்றிக்கிட்டு அப்புறம் இன்றைக்கி கரண்ட் அப்டேட்டில் இருக்குது கரண்ட்டில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு இப்போ வந்து மரத்தை சுற்றி லவ் பண்ணி ஓடலை ஆனால் என்னென்ன பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு சாதாரண குடும்ப கதையாக அண்ணன் தம்பி பாசம் வெறும் பாசம் இது மாதிரி வெறும் குடும்ப கதையாக பண்ணால் இந்த அளவுக்கு வந்து பெரிய வசூல் கலெக்ஷன் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ ஆக்ஷன் ஓரியன்ட் படம் தான் அவருக்கு பெரிய கலெக்ஷன் கிடைக்கும். அப்போ ஆக்ஷன் ஓரியன்ட் படம் பண்ணுவோம், அதில் வந்து எமோஷன்ஸு சென்டிமெண்ட்டு ஃபேமிலி இது துரோகம் எல்லாம் வரட்டும் அப்படின்னு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதனால் ரஜினியை பற்றி பேசணுன்னா உண்மையிலேயே வியந்து பார்க்கக்கூடிய ஆச்சரியமான மனிதரில் முக்கியமான ஒருத்தர் வந்து ரஜினி. ஓகே, ரஜினி வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசில் அவரை எப்படி பார்த்தாங்க மக்கள்? என்ன பார்த்தாங்கன்னா சாதாரணமாக வந்து ஒரு 10ஓடு 11 தான் பார்த்தாங்க. ஓகே, ரஜினி பழையதெல்லாம் நம்ம வந்து கேட்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் அவங்க ரஜினியோட பழகின ஆட்கள்கிட்ட கேட்போம் இல்லையா, கேட்கும்போது ரஜினி வந்து தன்னோட வேலையை அவ்வளோ சின்சியராக இப்போ வரைக்கும் என்ன சொல்ல தெரியுமா, சில நடிகர்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா 8 மணிக்கு ஷூட்டிங் அப்படி ஷெடியூல் அவங்களுக்கு வச்சுட்டாங்கன்னா வந்து சேர்றது 11 மணிக்கு 11:30 மணிக்கு 12 மணிக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப மேக்கப் போட்டு அப்புறம் மேக்கப் போட்டு முடிச்சோன்னா லஞ்சு பிரேக்கு, லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது. ரஜினிக்கு வந்து 8 மணிக்கு இப்போ கால் ஷீட் அப்படின்னா 7:45க்கு மேக்கப் போட்டு ரெடியாக இருப்பார். இது வந்து சிவாஜி அப்படி பண்ணார். ரஜினி பயங்கரமான சின்சியர். அதுக்கடுத்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது வந்து விஜய். படம் ஷூட்டிங் முடிஞ்சால் ஒரு 60 நாளோ 70 நாளோ 90 நாளோ 100 நாளோ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டப்பிங் பேசுகிறாரு. டப்பிங் பேசினா எல்லாத்தையும் தூக்கி போட்டு பெங்களூருக்கு கர்நாடகாவுக்கோ இல்லை இமயமலைக்கோ எங்கேயோ போய் ஹாயாக 2-3 மாதம் சுற்றிட்டு அடுத்த படம் அப்படின்னு தன்னோட தொழில் இருக்குல்ல, தொழிலை எந்த தொழிலாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து நேசிச்சான்னா அந்த தொழில் வந்து அவங்கள கைவிடாது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரஜினி சார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரஜினியிசம்னு ஒரு மூமெண்ட்லாம் வந்தது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்டைலு தான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் ஒரு விஷயம் வந்து எனக்கே வந்து ஒரு நெருடலான விஷயம் என்ன தெரியுமா, அவர் அது மேடையிலும் சொல்லிட்டார். அவர் வந்து இந்த மாதிரி சிகரெட்டை வந்து ஸ்டைலாக தூக்கி போட்டு பிடிச்சி நிறைய பேர் வந்து தம்முக்கு வந்து அடிக்ட் ஆனதுக்கு காரணம் அவராக இருந்தார். அப்போ அவருக்கே தெரிஞ்சிச்சு ஒரு கட்டத்தில் இனிமேல் வேணாம், இப்போ நானே அவ்வளோ பண்ணேன் இது வேண்டான்னு சொல்லி அதை தடுத்துட்டார். அந்த ஆரம்பித்து அது தடுத்ததுக்கு இடையில கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே 25 வருஷத்தில் எத்தனை கோடி பேர் வந்து சிகரெட்டு கம்பெனிக்கு லாபம், சிகரெட்டால் சீரழிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ரசிகர் மன்றம், தன்னோட ரசிகர் மன்றத்துக்கு கரெக்டாக வந்து பணம் அனுப்புவாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே பேனரு பால் ஊற்றுறது போஸ்டர் ஓட்டுறது சுற்றி ஊற்றி எல்லா விதமானதும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து கைடு பண்ணாமல் ஓகே தன்னோட படத்துக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கும் பேனர் வைக்கிறதுக்கும் இப்போ கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு ராங்காக லீடு பண்ணதில் முக்கியமான ஆள் ரஜினி. ஓகே, அது வந்து நமக்கு மாற்று கருத்தில் அது ரஜினிகாந்த் வந்து நேசிக்கிறவங்க வந்து இதை குறை சொல்லலாம். ஆனால் அவர் வந்து இந்த இளைஞர்களுக்கு இப்போ அந்த டைமில் அவர் இளைஞராக இருந்து இப்போ வந்து 40-50 வயசு 60 வயசுன்னு ஆகிட்டாங்க ரஜினி ரசிகர்கள். இளைஞர்களை வந்து தவறாக வழி நடத்தினதில் அல்லது கைடு பண்ணாமல் விட்டதில் வந்து முக்கியமான ஒருத்தர் ரஜினி. அதே மாதிரி ரஜினியோட ரசிகர்கள் அப்படின்னு வச்சுங்களேன், ரசிகர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டே செகண்ட் 2வது ஷோ 3வது ஷோ படம் பார்க்க போகிறாங்கன்னா 1000 ரூபா 1500 2000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்கல்ல. இப்போ ரஜினி வந்து உண்மையிலேயே தன்னோட ரசிகர்கள் மன்றத்து மூலமாக ரசிகர்கள் மேலே பெரிய உண்மையில் அன்பு காட்டியிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கலாம், வந்து 193 ரூபா 190 ரூபா டிக்கெட்டை வந்து ரசிகர்களுக்காக 50% ஏற்றுக்கிட்டு 50% டிக்கெட் கொடுத்துருந்தா அந்த ரசிகர் மன்றத்து மூலமாக இப்போது தமிழ்நாடு முழுக்க ரசிகர் மன்றம் இருக்குது மூலமாக கொடுத்துருந்தா ரசிகர்களுக்கு சந்தோஷம் போய் இப்போ என் தலைவர் இப்படி பண்ணாருப்பா அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. அது வந்து எந்த நடிகரும் பண்ணலை. ரஜினியாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும். கமலுக்கு வந்து மன்றமாக இல்லை, அவர் வந்து வேறு மாதிரி மாற்றிட்டார். அதே மாதிரி அஜித் வந்து கமல் ஃபாலோ பண்ணி ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாப்புல. அதனால் அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி நடிகர்கள் வந்து தன்னோட ரசிகர்களோட பாக்கெட்லேருந்து கிட்டத்தட்ட கையை விட்டு எடுக்கிற மாதிரி இது வந்து பண்ணுறது தவறான விஷயம். இவ்வளோ தூரம் வளர்ந்து இவ்வளோ 150 கோடி 200 கோடியும் சம்பளம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தகுதியானவர் தான். அதே நேரத்தில் இந்த மாதிரி ரசிகர்களை வந்து சீட் பண்ணுறது இருக்குல்ல, அதில் வந்து எல்லா நடிகரும் ஒன்று தான். அதனால் அதில் வந்து நமக்கு வந்து மாற்று கருத்து உண்டு. ஓகே, ஸோ 50 வருடங்களாக பல ஜெனரேஷன்ஸ் தாண்டி போயிருக்கோம். பட் எல்லா வயசு ஆடியன்ஸையும் எப்படி வந்து பிடிச்சி கைக்குள்ளே வச்சுருக்காரு, அது வந்து பெரிய மேஜிக்ங்க. அது இன்றைக்கி ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு பாப்பா கேட்டால் ரஜினி தெரியும். இதே இது 70 வயசாள் 90 வயசாள் கேட்டால் ரஜினி தெரியும். ஏன்னா எந்த வருஷம் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அதான் சொல்லல,
ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் வந்து 90களில் இருக்கட்டும், 2000 இருக்கட்டும், 2005, 10, 15, 20, 25 எல்லா நேரத்துலையும் தன்னை அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் லைவாக வந்து இயங்கிட்டே இருக்கார்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய மேஜிக்கு. அதில் வந்து எப்படின்னா இந்த இதில் பாட்ஷா படத்தில் வரும்ல, அதாவது நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதை எல்லாத்துலேயும் வன்முறை ஊறி போன ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அது மாதிரி ரஜினியை பொறுத்த மட்டும் நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதை எல்லாத்துலேயும் சின்சியாரிட்டியும் இந்த மேலே ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல, வெறி ஊறி போன ஒருத்தரால் தான் இந்த மாதிரி வந்து 50 வருஷமும் ஒரே மாதிரி கடந்து வர முடியும். அப்போ அவர் வந்து ஒரு பேஷனேட்டான ஒருத்தர் அர்த்தம். ஓகே சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் கமல் கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த விஷயமும் அட்ரஸ் பண்ணிடுவோம். சைமாவில் வந்து கமல் அவர்கள் சொன்னது ரஜினி கூட படம் பண்ண போகிறேன்னு அந்த விஷயங்கள். அதாவது 2 பேரும் ஒன்றா பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது என்ன கலெக்ஷன் வருது, தனித்தனியாக நடித்தா 2 கலெக்ஷன் பிரிஞ்சு வரும்போது சரியாக இருக்குன்னு கமல் ரஜினி அதுக்கு வந்து வேறு இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராவர்சி வேண்டாம். இப்போ கமல் ரஜினி பிரிஞ்சதுக்கு வேறு இன்னரில் வந்து வேறு கான்ட்ராவர்சி சொல்லுவாங்க, அது வேண்டியதில்லை. ஆனால் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீயா நானான்னு போட்டி வரும்ல, எப்போவுமே ஒரு போட்டி இருந்தால் தான் முன்னேற்றம் இருக்கும். அந்த போட்டி வந்து 2 பேரும் ஏற்படுத்திக்கிட்டு கமல் படம் வந்தால் ரஜினியை திட்டுறது, ஓகே இல்லை மாற்றி எல்லாம் போட்டி போட்டு வரும்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு சண்டை அப்படிலாம் வந்ததுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் கையில் வந்து 2 பேரும் இணையிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சைமாவில் வந்து அவராக வந்து வாலண்டியராக சொல்லலை. கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி இணைஞ்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி இது படம் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி இந்த கம்பெனி இப்படின்னு சொல்லி டீட்டெயில் வேறு எதுவும் இல்லை. ஆனால் சேர்ந்து பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்து பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்தால் நம்மளுடைய அளவுகோல் என்னவாக இருக்குது அப்படின்னா 1000 கோடி ரூபா கலெக்ஷன் வருமா அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா. அந்த அளவுகோலாக இல்லாமல் இந்த படம் வந்து தமிழ் சினிமாவையே புரட்டி போகிற அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்தால் அது கலெக்ஷன் வந்து 500 கோடியா 300 கோடியா 700 கோடியா 1000 கோடியா 2000 கோடியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு பெஞ்ச் மார்க்காக இப்போ வரைக்கும் கமல் நடித்ததில் தசாவதாரம் இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நாயகன் படமாக இருக்கட்டும், இல்லை தேவர் மகனாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். நிறைய படங்கள் வந்து வித்தியாசம் நிறையா நடிச்சிருக்கார் இல்லையா. அந்த மாதிரி இப்போ ரஜினி நடித்ததில் நிறையா படங்கள் இருக்குது. அது மாதிரி இப்போ இதில் வந்து 2 பேரும் சேர்ந்து மொத்த தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு புது கதைக்களத்தோடு வந்து சிறப்பாக பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது வெறும் காசு கலெக்ஷனுக்காக மட்டும் இல்லாமல் புரட்டி போட்டாங்கண்ணா மொத்த இந்திய சினிமாவே வந்து எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துச்சுன்னா. ஏன்னா இப்போ வந்து ஹாலிவுட்டில் அவ்வளோ விஷயங்கள் ஹாலிவுட் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை. அதனால் அந்த டைப்பில் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை. இப்போ 2 பேர் சம்பளம் உதாரணத்துக்கு 2 பேர் சம்பளம் சேர்த்தே வந்து ஒரு 350 கோடி ரூபா வருது வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 450 கோடி ரூபா வந்துச்சு வச்சுங்களேன். மேக்கிங் வந்து இன்னொரு 400 கோடி ரூபா செலவு பண்ண முடியும். 400 கோடி ரூபா மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒண்டர்ஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு 700-800 கோடி ரூபா வந்து மொத்த பட்ஜெட் அப்படி வச்சுங்களேன், அந்த உலக அளவில் ரிலீஸ் பண்ண முடியும் அந்த படத்தை. ஸோ அது மாதிரி நம்ம இடத்துல மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், உலக அளவில் வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம இடத்துல எல்லா டெக்னீஷியன் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய எனக்கு வந்து இந்த 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்கன்றதில் என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா, இந்த 2 பேர் சேர்ந்தாங்க மொத்த தமிழ் சினிமா மொத்த இந்திய சினிமா புரட்டி போட்டாங்க. அப்புறம் கலெக்ஷன் வைஸ்லேயே வந்து ஒரு 1500-2000 கோடி ரூபா கலெக்ஷன் வந்துருச்சு உலக அளவில். அப்படி தமிழ் படமாக இல்லாமல் இங்கிலீஷ்லேயும் டப் பண்ணிட்டுமே உலக அளவில் பெருசாக போயிடுச்சு. அப்போ வந்து கொரியாவில் டப் பண்ணட்டும், ஈரானில் டப் பண்ணட்டும், அங்கே வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிலையும் போட்டு ஒரு 2000 கோடி ரூபா கலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ சைனாவில் மட்டும் இந்த படம் வந்து ஓகே அப்படின்னு வந்தது அப்படின்னா சைனாவில் ஈஸியாக வந்து 300-400 கோடி ரூபா கலெக்ஷன் ஆகிடும். ஏன்னா இப்போ தங்கல் படம் வந்து சைனாவில் பயங்கரமான கலெக்ஷன். இப்போ வந்து மகாராஜா படம் வந்துச்சுல்ல, அது சைனாவில் மட்டுமே 100 கோடி ரூபா தாண்டி கலெக்ஷன். அப்போ நல்ல படமாக இருந்தால் அந்த மாதிரி உலக அளவில் மிகப்பெரிய கலெக்ஷன் வர அளவுக்கும், அப்புறம் ஒரு இந்திய சினிமாவே புரட்டி போகிற அளவுக்கும் ஒரு புதுசாக நல்ல சப்ஜெக்டோட நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட, ஏன்னா ஸ்கிரிப்ட் சாதாரணம் வரும், அதை ஸ்க்ரீன் பிளேயோட எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து உண்மையில் ஆசைப்பட்றேன். அதை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து நிறைவேற்றணும். அதோடு சேர்த்து இந்த 2 மிகப்பெரிய ஜெயன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நடிப்பு இமயங்கள் அவங்க 2 பேரும், ஓகே, அவர் 2 சேர்ந்து நிறைவேற்ற நல்லா இருக்குன்னு தோணுது. ஓகே, ஸோ 50 வருஷம் வந்து நடிச்சிட்டாரு, வயசுமே வந்து 75. ஸோ இவர் ஆக்டிங் குவிட் பண்ண சான்சஸ் இருக்கா? ஏன் குவிட் பண்ணணும்? இல்லை, ரொம்ப சிம்பிள்.
ஏன் குயிட் பண்ணணும்? இப்போ நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு அரசியல் போகிறாங்க, இல்லை போதும் இவருக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா இவர் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டத்தோட அவர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்தாரு. அந்த பட்டம் வந்து தங்கிருச்சு அவருக்கு. எந்த அளவுக்கு சினிமாவில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாரோ அந்த அளவுக்கு வந்து அரசியலில் ஃபெயிலியர். நம்ம ஊரில் வந்து பெரியாரிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பெரியாருக்கு எதிராக யார் பேசினாலும் இங்கே வந்து அரசியல் பண்ண முடியாது. அது வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஏன்னா இந்த மண்ணில் அப்படி ஊறி போன விஷயம். அதாவது சிலருக்கு வந்து பெரியார் பிடிக்கும், சிலர் பிடிக்காம இருக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு ஐக்கான் வந்து எப்பவுமே கோலோச்சுவாங்க இல்லையா, அந்த பெரியாரிசம் இங்கே ஜாஸ்தி. அதனால் அவர் அரசியல் வந்து 0 அல்லது மைனஸ். அதனால் அரசியல் இல்லாமல் எனக்கு முடியாதுப்பா அப்படின்னு ஒதுங்கி போனார்ல, அது நல்ல விஷயம். அந்த டைமில் அவர் உடம்பு சரியில்லை, இது செல்லும் காரணத்துக்காண்டி வந்து ஒதுங்கி போயிட்டார். அவரால் அரசியல் பண்ண முடியாது. அரசியலுக்கு வந்திருந்தால் அது அவருக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. ஃபைனலாக ரஜினி ஹேட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை ஏன்னா வர வர என்னாச்சுன்னா ரஜினி ஹேட்டர்ஸ் வந்து அரசியல் பேசும்போது ரஜினி ஹேட்டர்ஸ் நிறையா இருந்தாங்க. இன்னும் திராவிட கொள்கை உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ரஜினியை வந்து பிடிக்கலை. ஆக்சுவலாக எனக்கு அரசியல் வேணாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்களுமே சேர்ந்து ரஜினியை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சினிமா நடிகராக இருந்தால் எல்லா ஆட்களும் கொண்டாடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி ஹேட்டர்ஸ்ன்னு தேடி தான் பார்க்கணும். ரஜினி ஹேட்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு தோணுது. ஓகே சார். ஸோ ரஜினி 50 ஓரளவுக்கு ஜென்ரலாக தான் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது பேச. அடுத்தடுத்து அப்டேட் நிறையா வரும். ஆமாம். ஸோ அதை பற்றிலாம் தொடர்ந்து அடுத்தடுத்து நேர்காணலில் பேசலாம். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்.